மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காட்டில் வனத்துறைக்கு சொந்தமான கட்டிடத்தில் தமிழகம், கேரளா மற்றும் கர்நாடகா என 3 மாநில காவல்துறையினர், வனத்துறையினர், மதுவிலக்குத்துறை ஆகியோர் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் எல்லைப் பகுதிகளில் உள்ள பதற்றமான வாக்குச்சாவடிகள் மற்றும் 3 மாநில எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் சட்டவிரோத செயல்கள், போதைப்பொருள் ஊடுருவல் ஆகியவைகளை தடுப்பது குறித்து 3 மாநில உயர் காவல்துறை அதிகாரிகள் தலைமையில் ஆலோசிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்து ஊராட்சி தலைவர்களுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் டிஎஸ்பி கலைக்கதிரவன் கலந்து கொண்டு வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்தும் அதில் உள்ள சட்ட நுணுக்கங்கள், எந்த அடிப்படையில் இந்த சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது என்பது குறித்து விளக்கி பேசினார். இதில் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஊராட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் மாசி மாத பிரம்மோற்சவ விழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிலையில் திருத்தணி முருகன் கோயிலில் ட்ரம் சிவமணி தனது நண்பர்களுடன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா போற்றி என பாடல் பாடி சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. பின்னர் கோயிலில் இருந்து வெளியே வந்த ட்ரம் சிவமணியை பக்தர்கள் பார்த்ததும் செல்ஃபி எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சாத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட சத்திரப்பட்டியில் பாஜகவின் இளைஞர் அணி சார்பில் மோடி அரசின் 10 ஆண்டு கால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞர் அணி மாநில தலைவர் ரமேஷ் சிவா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக பட்ஜெட்டை பொறுத்தவரை ஸ்டிக்கர் அடிப்பதை தவிர எந்த வேலையும் செய்யவில்லை. திட்டங்களை பொறுத்தவரை ஹிந்தியில் உள்ள திட்டங்களை தமிழில் பெயர் மாற்றம் செய்து அறிவித்துள்ளார்களே தவிர இந்த பட்ஜெட்டில் தனித்துவமான விஷயம் என்பதும் எதுவும் இல்லை என்று விமர்சித்து பேசினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் நகரில் கோட்டை வசந்தீஸ்வரர் கோயில் புதுப்பிக்கப்பட்டு இங்கு ஜீவ சமாதி அடைந்த சரவங்கா ரிஷிக்கு மண்டபம் வைத்து நாளை கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் ஓமலூர் காசி விஸ்வநாதர் கோயிலில் இருந்து கங்கா, யமுனை, காவிரி உட்பட 9 நவநதிகளில் இருந்து எடுத்து வந்த புனித தீர்த்த குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஓமலூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பெண்கள், குழந்தைகள் தீர்த்த குடம் எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக வந்தனர். தீர்த்தகுடம் கோயிலை அடைந்ததும் கும்பாபிஷேகத்திற்கான யாக வேள்வி பூஜைகள் துவங்கியது. இங்கு பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வந்து வழிபட்டு சென்ற வண்ணம் உள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் தீண்டாமை ஒழிப்பு குறித்து அதிக அளவில் பல்வேறு வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் என அழைக்கப்படும் பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தீண்டாமை ஒழிப்பு சமபந்தி விருந்து மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி தலைமையில் நடைபெற்றது. திருக்கோயில் வளாகத்தில் நடைபெற்ற சமபந்தி விருந்தில் பங்கேற்ற நபர்களுக்கு ஆட்சியர் உணவு பரிமாறவும் அவர்களுடன் உணவு அருந்தினார். மேலும் உடன் உணவருந்திய நபர்களின் குறை மற்றும் தேவைகளையும் கேட்டறிந்தார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு தின விழா மற்றும் உலக நுகர்வோர் உரிமைகள் தின விழா மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், போலியான விளம்பரங்களை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் நமது பாரம்பரிய உணவான நமது பெற்றோர் பயன்படுத்திய சிறு தானியங்களை பயன்படுத்துங்கள் என்றும் அறிவுரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நுகர்வோர் தின விழிப்புணர்வு குறித்து பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி என பல்வேறு கல்லூரி பள்ளிகளுக்கு இடையேயான போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார்.
தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட அரிசி ஆலை அரவை முகவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சார்பில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வணிப கழகம் டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல் செய்யும் நெல்லை அந்தந்த மாவட்டங்களில் இருப்பு வைக்காமல் வெளி மாவட்டங்களுக்கு அனுப்புவதை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். வெளி மாவட்டங்களுக்கு நெல்லை அனுப்பி வைப்பதால் அரவை முகவர்களும் அரவை ஆலை தொழிலாளர்களும் பாதிக்கப்படும் சூழ்நிலை உள்ளதாக தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த தியாகரசனப்பள்ளி கிராமத்தில் மாபெரும் எருது விடும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 500க்கும் மேற்பட்ட காளைகள் அழைத்து வரப்பட்டு கயிறுடன் ஓடவிடப்பட்டது. அவ்வாறு ஓடிய காளைகள் ஆயிரக்கணக்கான மக்கள்கள் கூடியிருந்த கூட்டத்தில் சில காளைகள் புகுந்து சிலரையும் தள்ளியும் மிதித்தும் சென்றது. இதனால் 20க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு லேசான மற்றும் பலத்த காயம் ஏற்பட்டது. அவர்களை உடனடியாக அங்கிருந்து அழைத்து வரப்பட்டு சூளகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதில் 2 பேர் கவலைக்கிடமாக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் கோவை மலைப்பாதையில் சாலையில் உலா வந்த காட்டு யானை கூட்டம் வாகனத்தின் எதிரே வந்ததால் வனத்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் ஓசை எழுப்பி காட்டுப்பகுதிக்குள் விரட்டினர். இப்பகுதியில் கடந்த 2 வாரங்களாகவே காட்டு யானைகள் அடிக்கடி வாகனங்கள், அரசு பேருந்துகளை வழிமறித்து வருவதால் வாகனங்களை பாதுகாப்பாக இயக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே யானைகள் அருகில் சென்று புகைப்படங்கள் எடுக்க வேண்டாம் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.